விக்ரம் வேதாக்கு காஃபி கொடுக்குறாரு. அதை வாங்கி குடிக்கிறாங்க. நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே, என்ன உனக்கு காஃபி போட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு என்னை எதுவும் நினச்சிக்காத. ஏதோ நீ எனக்கு நல்லா பியர்லாம் வாங்கி கொடுத்த, அதனால தான் நான் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே மனசாட்சி பேசுது. ஏய் இங்கே பாரு, இதான் நல்ல நேரம், கரெக்டான டைம். இப்போ சொல்லிவிடு, உன்னோட லவ்வை சொல்லு அப்படின்னு சொல்லுது. ஏய் கம்முனு அமைதியாகிரு அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. என்னாச்சு சுசுன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறாரு. அதுவா ஒன்றும் இல்லை, காஃபி ரொம்ப சூடாக இருக்குது, அதை ஊதி ஊதி குடிக்கிறேன், அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. போ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சிக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னை ஏண்டி போ சொல்கிற, நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி போடுற மொக்கை என்னால் தாங்க முடியல, ஒழுங்காக லவ்வை சொல்லுன்னா ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி அங்கேருந்து போகுது. சரி காஃபி ஆறிட்ட மாதிரி இருக்கு, நான் வேறு போட்டு கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் போயிட்டு புதுசாக போடுறதுக்காக போயிருக்காரு. வேதா உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கரெக்டாக மறுபடியும் மனசாட்சி பேசுது. என்ன எப்போ பார்த்தாலும் மொக்க போட்டுகிட்டே இருக்கீங்க, உண்மையை சொல்லவே மாட்டீங்களா, எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஐ லவ் யூன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு மனசாட்சி சொல்லுது. என்னது நான் அவர்கிட்ட சொல்லவா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, உடனே என்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் நைட்டு நீ சொன்னல, அப்போ சொன்னேன்னா அவர் அப்போ பியர் குடிச்சிருந்தாரு, அதனால் நான் சொன்னேன். அவர் வாய் தானே குடிச்சிருந்தது, காது நல்லா தானே இருந்தது, எல்லாம் கேட்டிருக்கோம். இப்போ அவர் சொல்லுவார், நீ சொன்னல ஐ லவ் யூன்னு, அதனால தான் காலைல உனக்கு காஃபிலாம் போட்டு கொடுக்குறாரு, அவருக்கும் ஓகே தான் நினைக்கிறேன் அப்படின்னு மனசாட்சி சொல்லுது. இங்கே பாரு, தேவையில்லாதெல்லாம் இங்கே கற்பனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க, தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா வேதா சொல்கிறாங்க. அங்கேருந்து மனசாட்சி போயிடுச்சு. மறுபடியும் விக்ரம் வராரு. வந்துட்டு காஃபி கொடுக்குறாரு. குடி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு கேட்குறாங்க. இல்லை உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. நைட்டு உங்ககிட்ட நான் சொன்னேன், அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு அது ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே மனசாட்சி எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நான் தான் சொன்னல அவர் உன்னை லவ் பண்ணுறாரு, ஆனால் நீ தான் புரிஞ்சிக்கல, இப்போ பாரு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி சொல்லுது. உண்மையாவா விக்ரம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க. ஆமாம் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி இன்னைக்கு ஒரு பியர் வாங்கி தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன பேசுகிறீங்க, நேற்று நான் உங்களுக்கு பியர் கொடுக்கும்போது என்ன சொன்னேன், இதோட குடிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சத்தியம் பண்ணீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. என்னது நான் சத்தியம் பண்ணனா, ஐயோ நான் ஏதோ போதையில் இருக்கும்போது தெரியாமல் நீ சத்தியம் வாங்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பா, என்ன குடிக்காத நீ சொல்லுவியா, அதெல்லாம் என்னால் முடியாது, நான் எப்போவுமே குடிப்பேன், நான் எப்போவுமே என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சத்தியம் பண்ணதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வேதா கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதப்போ நீ வாங்கிட்ட, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு தெரியாது அப்படி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. பாத்தியா அவர் என்ன லவ் பண்ணுறாரு சொன்னீங்க, கடைசியில் என்ன பண்ணிட்டு போகிறாரு பார், அவர் என்ன லவ்வும் பண்ணல ஒன்றும் பண்ணல, ஒரு பியர் வாங்கி கொடுக்க சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சிக்கிட்ட வேதா சொல்கிறாங்க. சரி வேதா விடு, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் அவருக்கு உன் மேலே ஒரு பாசம் இருக்குது, அதை நான் ஒன்று சொல்கிறேன் நீ செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே இங்கே நின்று பிளைன் கிஸ் கொடு, அவர் கரெக்டாக அதை உணர்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேதா யோசிக்கிறாங்க. சரி பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே நின்றுட்டு இருக்காரு. பின்னாடி இருந்து அப்படியே பிளைன் கிஸ் கொடுக்குறாங்க. அப்படியே பார்க்குறாரு விக்ரம், அப்படியே தவளை தொட்டு பார்க்குறாரு. என்ன ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு. அதுக்குள்ளே வேதா உள்ளே ஓடி போகிறாங்க. என்ன ஆச்சு ஒரு மாதிரி இருக்கேன், ஐயோ ஒன்றும் இல்லை விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வராரு. வேதாவும் இருக்காங்க. என்ன விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நீங்கள் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லையே நான் எங்கேயுமே வரலையே, நான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு.